இந்த பாடலிலே வருகின்ற அம்சம்தான் 4வது வினாவிலே வருகின்ற முக்கியமான அம்சம். அது என்னவென்றால், இந்த தலைவன் தன்னுடைய ஆசைகளை அல்லது கிளியினூடாக தான் என்ன விடயங்களை அடைந்து கொள்ள விரும்புகிறான் என்பது சம்பந்தமாக வருகிறது. இதிலே பெண் விடுதலை கருத்துக்கள், பெண் உரிமை கருத்துக்கள், பெண்ணுக்கு சார்பான விடயங்கள் என்றெல்லாம் இந்த கேள்விகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அந்த 2வது பாடலில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், செங்கமல வாழ்வெளியாள் சேர்க்க கருதுமுவன் மங்கை தனக்கேற்ற மணவாளனோ புகழாய், நங்கை நிலைக்கேற்க நடக்க வல்லவனோ, புவியில் கொங்கு மலர் மாலை குரங்கிற்களிப்பாரோ, கோதையிடம் இம்மாற்றம் குருதியால் பைங்கிலியே. இந்த 2வது பாடலிலே தலைவன் கேட்கின்ற அந்த வினாக்கள் ஒவ்வொன்றும் அந்த தலைவனுடைய உள்ள கிடக்கையிலே இருக்கின்ற அவனுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்துகின்றன. அதிலே 1வது கேள்வி எப்படி கேட்கிறான் என்றால், செங்கமல வாழ்வெளியால் சேர்க்க கருதுகின்ற இவன் மங்கை நிலைக்கேற்ற மணவாளனோ என்று முதலாவது கேள்வி கேட்கிறான். இப்ப இந்த 1வது கேள்வியிலே நாங்கள் முன்னர் எடுத்துக்கொண்ட தலைவியினுடைய அழகு சம்பந்தமான விடயம் வருகிறது. என்ன வருகிறது? செங்கமல வாழ்வெளியாள். அப்ப சிவந்த செம் கமலம் தாமரை, தாமரைக்கு ஒப்பாக சொல்லக்கூடிய வாழ்விழி, வாழ் என்பது கூர்மையான விழியினை உடையவள். அங்கே பெண்ணினுடைய அழகு மீண்டும் 2வது பாடல். இப்படித்தான் நீங்கள் இந்த பாடல் பகுதிகளை நாங்கள் ஒவ்வொரு பாடலையும் பார்க்கின்ற போது அந்த பாடலின் ஊடாக என்னென்ன விடயங்களை சொல்லுகிறார் என்று நாங்கள் குறித்து கொண்டு வருகின்ற போது பின்னர் வருகின்ற கேள்விகளை இலகுவாக நாங்கள் அணுக முடியும். அப்ப அங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், சேர்க்க கருதுகின்ற அவன் மங்கை. அப்ப மங்கை என்ற அந்த பெண்ணினுடைய அழகு சம்பந்தமாக பருவ அழகு வருகிறது. மங்கை நிலைக்கேற்ற மணவாளனோ. அப்ப இப்படிப்பட்ட அழகான வாழ், கூர்மையான விழியினையுடைய அழகான ஒரு பெண்ணை கொண்டு போய் சேர்க்க கருதுபவன் எப்படி இருக்க வேண்டும்? அந்த பெண்ணினுடைய அப்படி வடிவான ஒரு பெண்ணை இன்னும் ஒரு அழகான ஆணிடம் தானே கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் கேட்கிறார், அப்படி சேர்க்க கருதுகின்ற இவன் அந்த பெண்ணினுடைய அந்த தகுதிக்கேற்ற மணவாளனோ புகழ்வாய் சொல்வாயாக என்று சொல்லி கேட்கிறார். 1வது கேள்வி. 2வது கேள்வியை பாருங்கள், நங்கை நிலை கேட்க நடக்க வல்லவனோ. அடுத்த ஆதங்கம் அவர். அடுத்த கேள்வி 2வது கேள்வி என்ன சொல்றார்? நங்கையினுடைய, அதுவும் அவருடைய பருவ அழகு, நங்கை நிலை கேட்க, நங்கையினுடைய நிலைக்கு ஏற்ற, அந்த நங்கையினுடைய நிலைக்கு ஏற்பதே பல விடயங்கள் தங்கி இருக்கிறது. அந்த பெண்ணினுடைய நிலையினை அறிந்து, அவருடைய உணர்வினை அறிந்து, அவருடைய ஆசா பாசங்களை அறிந்து நடக்கக்கூடிய ஒருவனோ. மறுக சொல்றார். இப்படி கேட்டுவிட்டு ஒரு முக்கியமான உதாரணத்தை அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? புவியில், புவி என்பது இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே கொங்கு மலர் மாலை, இந்த உலகத்திலே கொங்கு பூந்தாதுகள் பூக்கள் நிறைந்த ஒரு மலர் மாலையை குரங்கில் கழிப்பாரோ. யாராவது ஒருவர் இந்த அழகான மாலை ஒன்றை செய்துவிட்டு அந்த செய்த மாலையை குரங்கிடம் கொடுத்து விட்டு அதை கண்டு ரசிக்கின்ற ஒருவரை நீங்கள் காண முடியுமா? கழிப்பார் என்றால் சந்தோஷப்படலாம். இப்போ உதாரணமாக நம்ம யாராவது ஒரு ஆளுகிட்ட வடிவான ஒரு மாலையை ஒன்று செஞ்சிருக்கேன் பாருங்கன்ட்டு நம்மகிட்ட தந்தா அந்த மாலையை நாங்கள் வடிவாக பார்த்து இது என்னங்களா இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மற்ற ஆள்கிட்ட நிறுவனம் இந்த மாலை சம்பந்தமாக அவர் அந்த நம்மகிட்ட மாலையை கொண்டு வந்து தந்தவருடைய மனத்தை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் ஏதாவது பேசுவோம். குரங்கென்னை 1வது மாலையை இப்படித்தான் பிடிக்கும். பிடிச்ச உடனே 1வது மாலையில் இருக்கிற அந்த மலர்கள் எல்லாம் இப்படி உதிர்ந்துடும். என்றால் அது குரங்கு. அதோடைய அந்த கையினுடைய அந்த விரல்கள், வன்மம், இதுக்குள்ளெல்லாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசலாம். ஆண்களுடைய குறியீடு, வன்மம் என்றெல்லாம் நம்ம சொல்லலாம். அந்த குரங்கு பிடிச்சி இருக்கிற அந்த மாலையை பிடிச்சால் அந்த மாலை என்ன பண்ணால் அப்படியே கசங்கிடும். அப்போ அந்த மாலையை குரங்குகிட்ட கொடுத்து போட்டு 6வது கழிப்பாரோ, சந்தோஷப்பட்டு பார்த்து ரசிக்கலுமா என்றேன் கேட்கிறார். என்றால் இப்படித்தான் ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு தலைவனிடம், ஒரு ஆணிடம் ஒரு பெண்ணை கொடுத்து விட்டு சந்தோஷப்படாரலை முடியுமா என்று மறைமுகமாக ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு திருப்பி கேட்கிறார். அப்படி கழிப்பார் கோதையிடம். இந்த கோதை என்றால் அந்த பெண்ணிடம், அந்த பருவ பெண்ணிடம், கோதை என்பதும் அந்த பெண் சம்பந்தமாக அழகுக்கு கோதை இம்மாற்றத்தை பற்றி
அப்ப இவர் ஏற்படுத்த விரும்புகிற விஷயம் அந்த மாற்றம். அதுவும் ஒரு கேள்வியை வரலாம், என்னென்ன வகையான மாற்றங்களை இந்த பெண்ணினிடமிருந்து இந்த பெண்ணை பெற்றிருக்கிற சமூகத்திடமிருந்து இந்த தலைவன் அடைய விரும்புகின்றான் என்று வரலாம். அப்ப இந்த மாற்றத்தை அப்ப இவர் ஏற்படுத்த விரும்புகிறது மாற்றம். இவ்வளவு காலம் நடந்து வந்திருக்கிறது பெண் அடிமைத்தனம், பெண்களை பொருத்தமில்லாத ஆண்களுக்கு கொடுக்கிறார். அந்த மாற்றத்தை கூறுதியால் கூறுவாயாக கூறு கூறு பைங்கிளியே பசுமையான கிளியே சொல்கிறார். அப்ப இதிலே அடுத்த கேள்வி வருகிறது, என்ன மாற்றங்களை பற்றி இவர் சொல்ல வருகிறார் என்பதும் இந்த பெண் அடிமை தொடர்பான முக்கியமான கருத்துக்களும் அடுத்த பகுதியிலே வருகிறது, அடுத்த பாடலிலே வருகிறது. அடுத்த பாடல் என்ன? மூடருக்கும் பேடருக்கும் முதியோர் மெலியோருக்கும் தேடரு நல் இரத்தினம் போல் அறிவையரை சேர்த்துவரோ. அடுத்த கேள்வி, வீடுடைய கல்வி நலம் பெற்றிருக்கும் வாலிபரியாம் வேடுவரை வேட்போமோ விளம்பாய் பைங்கிளியே, விரும்புவோமோ சந்நியாசம் விளம்பாய் பைங்கிளியே. அப்ப இந்த மூன்றாவது பாடலிலே இருக்கிற மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த பெண் அடிமை கருத்துக்கள் அல்லது இந்த மாற்றங்கள் என்று இவர் விரும்புகின்ற விடயங்கள், எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் இந்த இந்த பாடல்களிலிருந்து இப்படி நாங்கள் விடைகள் எடுக்க முடியும். என்ன சொல்றார்? மூடர் மூடர் என்று அவர் குறிப்பிடுகிறது யாரே என்றால் முட்டாள்கள், முட்டாள்கள், பேதையர்கள், பேதையர்கள் என்று அவர் சொல்றது அறிவில்லாதவர்கள், முதியோர் வயது போனவர்கள், மெலியோர் எளிமையானவர், ஒன்றுக்கு மேலாளாக்கள். இப்படிப்பட்ட ஆக்கள்ல கையில் ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுக்கலாமா? அந்த பொம்பளை பிள்ளை யாராவது ஒழுங்கா வச்சுக்கிருப்பானா என்று அடுத்த கேள்வி அவர் கேட்கிறார். இப்படிப்பட்ட இந்த பிள்ளையை தேடரு நல்ல ரத்தினம் போல், தேடரு தேடி தேடி எடுக்க முடியாத அருமையான நல்ல ரத்தினத்தை போல இருக்கிற அறிவையரை சேர்த்தருவோம். அறிவையிட்ட போய் கொடுக்க, அறிவை என்றால் பெண்ணினுடைய பருவம், பெண் அந்த பெண்ணுகிட்ட போய் கூட அறிவை என்றால் அந்த இலக்கியங்களில் வர்ணிக்கப்படுகின்ற அழகான பருவ பெண்கள் தான் அறிவை. அறிவை கூந்தலின் நிறைய உழவோ நீ அறியும் பூவே என்று வருகிறது சங்ககால பாடல். அப்போ அந்த பொம்பளைகிட்ட அந்த பருவ பெண்ணை கொண்டு போய் இந்த கிழடனுகிட்டையும் இந்த வயசு போனாக்கள்கிட்டையும் இந்த நாளைக்கு நாளை அன்றைக்கு மகத்தா போராக்கட்டையும் மொக்கர்கிட்டையும் கையில் கொடுத்து தன்னைவன் என்றால் அந்த குரங்கை போல தான் அவன் அந்த பிள்ளையை பயன்படுத்துவான். அப்போ அப்படி சேர்க்கலாமா என்று அடுத்த கேள்வி கேட்கிறான். கேட்டுப்பட்ட அடுத்த சொல்ல பாருங்க, வீடுடைய கல்வி நலம் பெற்றிருக்கும் வாலிபரியாம் எங்கள்கிட்ட தாங்க அந்த பிள்ளைகள் கேட்கிறான். இந்த இப்படிப்பட்ட மொக்கனுக்கிட்டையும் மடையனுக்கிட்டையும் வயது போனவன்கிட்டையும் ஏழாதவனுக்கிட்டையும் ஏழாவாளிகிட்டையும் கொடுத்து பிள்ளைகளை பழுதாக்குறத விட நீங்கள் ஆறுகிட்ட தாங்கண்டால் பீடுடைய, பீடண்டால் பெருமையுடைய கல்வி நலம் பெற்றிருக்கும் வாலிபரியான் எங்கள்கிட்ட கல்வி அறிவு இருக்குது, நாங்கள் அறிவுள்ளாக்கள், நாங்கள் ஒழுங்கான முறையில் அந்த பிள்ளைகளை நாங்கள் என்னொண்டால் அதை நாங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய, அதை பக்குவமாக கையாளக்கூடிய திறமையுடைய வாலிபர்களாக நாங்கள் இருக்கிறோம், எங்கள்கிட்ட தாங்க வாலிபரியாம் என்று சொல்லி படி சொல்கிறார். பேர்டு வரை வேட்போமோ, அப்படி நாங்கள் கேட்க தொட்டு போட்டு பேர்டனுக்கிட்ட போய் இதை விரும்புமா, பேர்டனுக்கிட்ட போய் கையளிக்கலாமா என்று ஒரு மறைமுகமாக ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு விளம்பாய் பைங்கிளியே நீ சொல்லுவாயாக என்று சொல்லி பைங்கிளிகிட்ட கேட்கிறார் என்றால் அவர் பைங்கிளிகிட்ட கேட்கல, இந்த சமூகத்தில் உள்ள ஆண்கள்கிட்ட கேட்கிறார், சமூகத்தில் உள்ள பெற்றோர்கிட்ட கேட்பதாக இந்த பாடல் வருகிறது என்று சொல்லி படி சொல்கிறார். அப்படி நீ இதுக்கு இந்த விஷயத்தை செய்யலை என்றால், இப்படி எனக்கு நீ இதுக்கு இந்த சாத்தியம் இல்லை என்றால் என்ன கேட்குற என்றால், இப்படி பைங்கிளியே விரும்புவோமோ என்று கேட்குறார். அது அப்படி இல்லை என்றால் நீ இப்படி ஒரு நிலைக்கு நீ விருப்பத்துக்கு வருது என்றால், தத்தை வீடு தூது என்ற அந்த பாடல் பகுதியின் ஊடாக வருகின்ற எந்த வினாவாக இருந்தாலும் அந்த வினாவுக்கு நீங்கள் நல்ல ஒரு விடையினை, ஆழமான விடையினை உங்களால் அளிக்க முடியும் என்கின்ற விடயத்தை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று இங்கே நீங்கள் விடை அளிக்கின்ற போது உங்களுக்கு தெரியும், இந்த பகுதி 3, அதாவது பகுதி 3 பகுதியிலே 3ஆம் பகுதியிலே வருகின்ற அந்த வினாவாக இருந்தால் அதற்கு விடை அளிக்கின்ற போது நீங்கள் அந்த பாடல் பகுதிகளை கொண்டு வந்து கட்டாயம் காட்ட வேண்டும் என்பதல்ல, அந்த பாடல் பகுதியிலே சொல்ல வருகின்ற விடயங்களை நீங்கள் தெளிவாக விளக்கமாக நீங்கள் எழுதுவதன் ஊடாக முழு புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விடயத்தையும் சொல்லி மீண்டும் ஒரு பாடல் பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். இந்த
சேனல் சம்பந்தமாக உங்களுடைய ஏனைய சகோதரர்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை பற்றி நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள். நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனைய நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வையுங்கள். இதனை கூடுதலான நேரம் பார்க்க வைப்பதன் ஊடாக இதனுடைய தரத்தை நீங்கள் உயர்த்துவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். தத்தை வீடு தூது என்ற இந்த பாடல் பகுதியின் ஊடாக வருகின்ற எந்த வினாவாக இருந்தாலும் அந்த வினாவுக்கு நீங்கள் நல்லதொரு விடையினை, ஆழமான விடையினை உங்களால் அளிக்க முடியும் என்கின்ற விடயத்தை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று இங்கே நாங்கள் விடை அளிக்கின்ற போது உங்களுக்கு தெரியும், இந்த பகுதி 3, அதாவது பகுதியிலே 3ஆம் பகுதியிலே வருகின்ற அந்த வினாவாக இருந்தால் அதற்கு விடை அளிக்கின்ற போது நீங்கள் அந்த பாடல் பகுதிகளை கொண்டு வந்து கட்டாயம் காட்ட வேண்டும் என்பதல்ல, அந்த பாடல் பகுதியிலே சொல்ல வருகின்ற விடயங்களை நீங்கள் தெளிவாக விளக்கமாக நீங்கள் எழுதுவதன் ஊடாக முழு புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற விடயத்தையும் சொல்லி மீண்டும் ஒரு பாடல் பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். இந்த சேனல் சம்பந்தமாக உங்களுடைய ஏனைய சகோதரர்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை பற்றி நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள். நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனைய நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வையுங்கள். இதனை கூடுதலான நேரம் பார்க்க வைப்பதன் ஊடாக இதனுடைய தரத்தை நீங்கள் உயர்த்துவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம், வணக்கம்.